கப்பல்னாலே பிரம்மாண்டம். டைட்டானிக் போன்ற பயணிகள் கப்பலாகட்டும் இல்லை சரக்கு கப்பல்களாகட்டும் தண்ணியில் மிதந்து போகிறதே ஒரு ஆச்சரியமான அதிசயம்தான். புராண காலங்களில் ஒரு கப்பல் கண்டம் விட்டு கண்டம் செல்லணுன்னா அதுக்கு காற்று உதவி செஞ்சுது. அதுவே டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்த இந்த காலத்தில் ராட்சச இயந்திரங்கள் உதவி செய்யுது. ஒரு பிரம்மாண்ட ஆயில் டேங்கருக்குள்ளே இருக்கிற ராட்சச இயந்திரங்கள் நிறைஞ்சிருக்கிற இன்ஜின் ரூம்னு சொல்கிற இயந்திர அறையத்தான் இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிறோம். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் மாருதி மெர்ச்சன்ட் நேவின்னு சொல்கிற வர்த்தக கப்பல்களில் பல வருஷமாக வேலை பார்த்துட்டு வரேன்னா, கப்பல்கள் பற்றியும் கப்பலில் ட்ராவல் பண்ணுற ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றியும் உங்களோட ஷேர் பண்ணிட்டு வரேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கப்பலோட மெயின் இன்ஜின். இந்த இன்ஜினோட உதவியினால தான் கப்பல் தண்ணியில் மிதந்து போகுது. இந்த இன்ஜினோட அளவை பார்த்திங்கன்னா அசந்து போவீங்க. அதாவது ஒரு 3 மாடி கட்டடத்தோட உசரத்துக்கு சமமானது இந்த இன்ஜின். 2020 அதாவது இந்த வருஷம் கட்டப்பட்ட லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக் இன்ஜின். இந்த இன்ஜினில் 7 யூனிட்டுகள் 7 சிலிண்டர்கள் இருக்குது. இந்த இன்ஜினோட பவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 ஹார்ஸ் பவர். நம்ம சாதாரண 2 வீலரில் பார்த்திங்கன்னா 10-15 ஹார்ஸ் பவர் இருக்கும். ஆனால் இதில் 25,000 ஹார்ஸ் பவர் கொண்ட மிக பிரம்மாண்டமான இன்ஜின். இந்த இன்ஜினில் வேலை பார்க்கணுன்னாலே இந்த இன்ஜினோட சைடில் டோர்ஸ் நிறையா இருக்கும். அதை கிராங்க் கேஸ் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதவுகளை திறந்துட்டு ஆட்கள் எல்லாம் உள்ளே போய் வேலை பார்ப்பாங்க. அவ்வளோ பெரிய இன்ஜின். லூப்ரிகேஷனுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 20,000 லிட்டர் லூப் ஆயிலை யூஸ் பண்ணுவாங்க. இந்த இன்ஜினில் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் கடைசியில் இந்த ஃப்ளைவீலுக்கு அப்புறம் இந்த ஷாஃப்ட் மூலமாக வெளியே வரும். அதாவது இன்ஜின் ரொட்டேட் ஆகும்போது இந்த அதில் கனெக்ட் பண்ணியிருக்கிற ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும். இந்த ஷாஃப்ட் கப்பலோட வெளிப்புறத்துக்கு கொண்டு வருவாங்க. சில சீலிங் அரேஞ்ச்மெண்ட் மூலமாக கொண்டு அதில் ப்ரொப்பல்லர்னு சொல்லப்படுற இந்த பிளேடுகள் கொண்ட அரேஞ்ச்மெண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்ஜின் ரொட்டேட் ஆகும்போது இந்த ப்ரொப்பல்லர் ரொட்டேட் ஆகும். அப்போ தண்ணியை பின்னோக்கி தள்ளிட்டு கப்பல் முன்னோக்கி பாயும். கப்பலோட மெயின் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணுன்னா அதுக்கு ஹை ப்ரெஷரான ஏர் தேவைப்படும். அந்த ஏரை இந்த சிலிண்டர் மூலமாக அடைச்சி வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் மெயின் ஏர் பாட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கப்பலுக்கு ஆவரேஜாக 2 ஏர் பாட்டில்கள் இருக்கும். இந்த ஏர் பாட்டிலுக்கு தேவையான கம்ப்ரஸ்டு ஏரை கொடுக்கறதுக்காக 3 ஏர் கம்ப்ரஸர்கள் வழங்கப்பட்டிருக்கும். இதை தவிர கப்பலுக்கு தேவையான எரிபொருள் ரொம்ப மட்டமான குவாலிட்டியாக இருக்குங்கிற காரணத்துக்காக அந்த எரிபொருளை சுத்தம் பண்ணுறதுக்கு பியூரிஃபையர்கள் வழங்கப்பட்டிருக்கும். டீசல், ஹெவி ஆயில்னு 2 விதமான பியூரிஃபையர்கள் இருக்கும். இந்த மெஷினரிகள் எல்லாமே ரன் பண்ணுறதுக்கு தேவையான எலக்ட்ரிக் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஜெனரேட்டர்கள் வழங்கப்பட்டிருக்கும். ஆவரேஜாக கப்பலில் 2லிருந்து 3 ஜெனரேட்டர்கள் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கும். பயன்படுத்தப்படுற லூப்ரிகேட்டிங் ஆயிலையும் கூல் பண்ணுவாங்க. அதற்கான லூப் ஆயில் கூலர் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கூலரோட சைஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ பெரிய கூலர்னு, இதில் எவ்வளோ ஆயில் பயன்படுத்துவாங்க அப்படின்னு. அடுத்து இது இன்ஜினோட லூப் ஆயில் ஃபில்டர். ஏதாச்சும் துகள்கள் இருந்ததுன்னா அந்த ஃபில்டர் ஃபில்டர் பண்ணிடும். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கிற மெஷினரிகள் எல்லாமே இன்ஜினோட 2வது தளத்தில் தான் இருக்குது. அப்போ மேல் தளம், 2வது தளம், கீழே 3வது தளம்னு 3 தளம் கொண்ட மிகப்பெரிய இன்ஜின் தான் இந்த இன்ஜின். இப்போ நம்ம வந்திருக்கிறது இன்ஜின் ரூமோட அப்பர் டெக்கு, அதாவது மேல் தளம். இந்த தளத்தில் தான் ஏசி ரூம் இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த ரூமில் ஏர் கண்டிஷனிங்க்கு தேவையான எல்லா மிஷினரிஸும் இருக்கும். எல்லாமே 2 மிஷினரிஸாக இருக்கும். ஒன்று ஸ்டாண்ட் பைலையும் இன்னொன்று ரன்னிங்லேயும் இருக்கும். ரன்னிங்கில் இருக்கிற மிஷினரிஸ்க்கு ஏதாச்சும் ஃபால்ட் ஆகி ட்ரிப் ஆகிடுச்சுன்னா ஸ்டாண்ட் பையில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் எடுத்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பார்க்குறது அக்காமடேஷனில் இருக்கிற ஏரை சர்க்குலேட் பண்ணுறதுக்கான ப்ளோவர்ஸு.
டெம்பரேச்சர் வந்து இப்போது 24 டிகிரிக்கு செட் பண்ணி வச்சுருக்கோம். 24 25க்கு அந்த டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணோம். டெம்பரேச்சர் ரொம்ப கொஞ்சம் அதிகமாச்சுன்னா இங்கே இருக்கிற இந்த கம்ப்ரஸர்கள் வந்து ரெஃப்ரிஜரேஷன் கம்ப்ரஸர்கள் வந்து ஆன் ஆகி அந்த ஏரை வந்து கூல் பண்ணி நமக்கு அக்காமடேஷனில் சேமாக 24 டிகிரி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணோம். ஸோ பொதுவாக கேட்குற கேள்வி, குளிர்காலமெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் மாறுபடாதா அப்படின்னு. அந்த மாதிரி மாறுபடும் பட்சத்தில் நாங்கள் இந்த ஏசியில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதாவது -10 டிகிரி எல்லாம் போச்சுன்னா இங்கே வந்து ஹீட்டர் ஆன் பண்ணிடுவோம். ஸோ வர்ற ஏர் வந்து இங்கேயே ஹீட் ஆகி நமக்கு அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணோம். அடுத்து வந்து இங்கே இப்போ பார்க்குறது ரெஃப்ரிஜரேஷன் கம்ப்ரஸர். அதாவது நம்ம சாப்பிட்ற பொருள், காய்கறிகள், ஃபிஷ்ஷு, மீட்டு இதெல்லாமே -டிகிரி 20 10 அந்த மாதிரி டெம்பரேச்சரில் ஒரு ரூமில் சேமித்து வச்சுருப்பாங்க. அந்த ரூமுக்கு தேவையான ரெஃப்ரிஜரேஷனை அந்த மிஷின் கொடுக்கும். இதையெல்லாம் தவிர அக்காமடேஷனில் கேஸ் சென்சர் பொருத்தப்பட்டு இருக்கும். அதாவது நம்ம தங்கும் அறையில் ஏதாச்சும் விஷத்தன்மை வாய்ந்த கேஸ் உள் நுழைஞ்சால் உடனே அலாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பார்த்துட்ருக்கிற மிஷினரிஸ் வந்து ஆயில் டேங்கரில் மட்டுமே பார்க்கக்கூடிய மிஷினரிஸ். இது வந்து இனர்ட் கேஸ் ப்ளோவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது க்ரூட் ஆயிலெல்லாம் கொண்டு போகிற கப்பல்களாக இருந்ததுன்னா அந்த டேங்க்கில் ஆக்சிஜன் கண்டென்ட்டை கம்மி பண்ணுறக்காக இந்த ப்ளோவர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. பாய்லரில் ஃபயர் ஆகி வெளியே வர்ற ஸ்மோக்கை இந்த ப்ளோவர்ஸ் உறிஞ்சி அதை க்ளீன் பண்ணி ஆக்சிஜன் கண்டென்ட்டை கம்மி பண்ணி திருப்பியும் வந்து அதை க்ரூட் ஆயில் டேங்க்குள்ளேயே அனுப்பி வைப்பாங்க. இது ஏன் பண்ணுறாங்கன்னா அந்த டேங்க்குள்ளே ஆக்சிஜன் லெவலை கம்மி பண்ணி வச்சா அந்த டேங்க் வெடிக்கும் தன்மை, அதாவது தீ பிடிச்சாலும் வெடிக்காது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த மிஷினரிஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மிஷினரி, இந்த ஐஜி ப்ளோவர், இந்த க்ளீன் பண்ணுற ஸ்க்ரப்பர் டவர், இது எல்லாமே ஆயில் கொண்டு போகிற கப்பல்
பாய்லரை பற்றி கொஞ்சம் பார்க்கலான்னா, பாய்லர் வந்து ரொம்ப இது வந்து ஆயில் டேங்கருங்கிறதுனால ஸ்டீம் கன்சப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பாய்லரும் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஷாப்னு தனியாக ஒரு ரூமே இருக்கும். அதில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா வகையான டூல்ஸும் அங்கே கிடைக்கும். அதாவது வெல்டிங், கிரைண்டிங், அப்புறம் லேத்து போன்ற பல்வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள், அதை தவிர டூல்ஸுகள் எல்லாமே அந்த ஒர்க் ஷாப்பில் கிடைக்கும். இன்ஜின் ரூமில் இருக்கிற மெஷினரிஸ் எல்லாத்தையுமே ஓவராலிங் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கடைசியாக நம்ம வந்திருக்கிற இடம் இன்ஜின் கண்ட்ரோல் ரூம். இந்த ரூம்லேருந்து தான் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா மெஷினரிகளையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க.
எல்லா மிஷினரிகளோட ரன்னிங் பேராமீட்டர்ஸும் இந்த ரூமில் இருந்தே நம்ம கண்காணிச்சுக்கலாம். அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி எல்லா இடத்துக்கும் நம்ம ஓடி ஓடி போய் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு கிளிக் ஆஃப் த பட்டனில் எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். என்ன ப்ராப்ளம்னாலும் இங்கே நமக்கு அலாமா இண்டிகேஷன் வந்துடும். பிரம்மாண்ட எண்ணெய் கப்பலோட இன்ஜின் ரூமை சுற்றி பார்த்த அனுபவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.